இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இது இயேசுவில் அன்புமிக்கவர்களே, தனிமைப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இக்காலத்திலே நாம் சிறப்பான முறையில் ஒருவருக்காக நாம் மிக்க நம்பிக்கையோடு ஜெபிப்போம். இன்றைய வழிபாடுடைய மையக்கருவாக நம்பிக்கையை நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டும் என்று இன்றைய 3 திருவாசகங்களும் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. ஆகவே அன்புமிக்கவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே யோவான் பிரிவு 14 1வது இறை வாக்கியத்திலே உள்ளம் கலங்க வேண்டாம், நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் என்று ஆண்டவர் இயேசு மிக அழகாக சொல்லுகின்றார். இன்னும் யோவான் 15 இறைவார்த்தை 1 நானே திராட்சை செடி, நீங்கள் அனைவரும் கிளைகள் என்பதற்கிணங்க நம்பிக்கையோடும் ஒற்றுமையோடும் இருக்கின்ற பொழுது நாம் மிக்க நல்ல வாழ்வு வாழ முடியும். இந்த காலத்திலே நாம் நம்முடைய விடுமுறைகள், நம்முடைய இந்த தனிமைப்படுத்தப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலத்திலே நம்முடைய வாழ்வை சிறப்புள்ள வாழ்வாக அமைத்து கொள்வோம். பலம் நிறைந்த வாழ்வாக நாம் அமைத்து கொள்வோம். நம்பிக்கையோடு வாழ்வோம். நல்ல புத்தகங்களை தேர்ந்தெடுத்து நாம் படிப்போம். நாம் குடும்பத்திலேயே வீட்டிலேயே ஒருவருக்கொருவர் உதவிக்கரம் நீட்டுவோம். ஒருங்கிணைந்து பிற மக்களுக்காக நாம் பகிர்வோம் என்ற சிந்தனைகளோடு இன்றைய வழிபாட்டிலே நாம் சிறப்பான முறையில் நாம் மன்றாடுவோம். நம் குற்றங்கள் குறைகள் பாவங்களுக்காக மனம் அருந்தி இறைவனிடத்திலே நாம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, ஏன் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர்கள் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் நல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறைவான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கிறிஸ்து
திருமகன் வழியாக நிறங்களை மீட்டு உம்முடைய அன்பு பிள்ளைகளாக்கினே. கிறிஸ்துவை மீட்பராக ஏற்றுக்கொண்டுள்ள எங்கள் மீது கடைக்கண் நோக்கி உண்மையான விடுதலையையும் உரிமை பேரான முடிவில்லா வாழ்வையும் அளித்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தூய ஆவி நிறைந்த எழுவரை தெரிந்திடுங்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 1 முதல் 7 முடிய. அக்காலத்தில் சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது. அப்போது கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைம்பெண்கள் அன்றாட பந்தியில் முறையாக கவனிக்கப்படவில்லை என்று எபிரேய மொழி பேசுவோருக்கு எதிராக முணுமுணுத்தனர். எனவே 12 திருத்தூதரும் சீடர்களை ஒருங்கே வரவழைத்து, நாங்கள் கடவுளது வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் பரிமாறும் பணியில் ஈடுபடுவது முறையல்ல. ஆதலால் அன்பர்களே, உங்களிடமிருந்து நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவியருளும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களுமான எழுவரை கவனமாய் தெரிந்திடுங்கள். அவர்களை நாம் இந்த பணியில் நியமிப்போம். நாங்களோ இறைவேண்டலிலும் இறைவார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம் என்று கூறினர். திரளாய் கூடியிருந்த சீடர் அனைவரும் இக்கருத்தை ஏற்றுக்கொண்டனர். அதன்படியே அவர்கள் நம்பிக்கையும் தூய ஆவியும் நிறைந்த ஸ்தேவான், பிலிப்பு, பிராக்கோர், நிக்கானோர், தீமோன், பர்மனா, யூதம் தழுவிய அந்தியோக்கிய நகரத்து நிக்கோலா என்பவர்களை தெரிந்தெடுத்து அவர்களை திருத்தூதர் முன்னால் நிறுத்தினார்கள். திருத்தூதர் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைத்து இறைவனிடம் வேண்டினார். கடவுளது வார்த்தை மேன்மேலும் பரவி வந்தது. சீடர்களின் எண்ணிக்கை எருசலேம் நகரில் மிகுதியாய் பெருகி கொண்டு சென்றது. குருக்களும் பெருங்கூட்டத்தினரும் இவ்வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்பிக்கை கொண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. வாழ்வில்
திருத்தூதர் பணிகள் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். இறைவசனம் 2, இறைவார்த்தைகள் 4 முதல் 9 முடிய. அன்புக்குரியவர்களே, உயிருள்ள கல்லாகிய ஆண்டவரை அணுகுங்கள். மனிதரால் உதறி தள்ளப்பட்டதாயினும் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட உயிர் மதிப்புள்ள கல் அதுவே. நீங்களும் உயிருள்ள கற்களாயிருங்கள், ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்படுவீர்களாக. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளுக்கு உகந்த ஆவிக்குரிய பலிகளை படைக்கும் தூய குருக்களின் கூட்டமாகவும் இருப்பீர்களாக. ஏனெனில் இதோ சீயோனில் நான் ஒரு மூலைக்கல் நாட்டுகிறேன். அது தேர்ந்தெடுக்கப்பட்ட விலை உயர்ந்த மூலைக்கல், அதில் நம்பிக்கை கொண்டோர் பதற்றமடையார் என்று மறைநூலில் காண கிடைக்கிறது. நம்பிக்கை கொண்ட உங்களுக்கு அது உயிர் மதிப்புள்ள விளங்கும். நம்பிக்கை இல்லாதவர்களை பொறுத்தமட்டில் கட்டுவோர் புறக்கணிந்த கல்லே முதன்மையான மூலைக்கல்லாயிற்று. மற்றும் அது இடர்தரு கல்லாகவும் தடுக்கி விழச் செய்யும் கற்பாறையாகவும் இருக்கும். அவர்கள் வார்த்தையை ஏற்காததால் தடுக்கி விழுகிறார்கள். இதற்கென்றே அவர்கள் குறிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரசு குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதிய நற்செய்தி பிரிவு 14, இறை வார்த்தைகள் 1 முதல் 12 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லி இருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்தபின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்துக்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையை அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டுமிருக்கிறீர்கள் என்றார்.
அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை. என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார். ஏன், அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பிற்குரிய சகோதரமே, இன்று நம்முடைய தாய் திருச்சபையானது நம் ஒவ்வொருவரையும் இறை நம்பிக்கை நிறை வாழ்வு தரும் என்ற சிந்தனையின் அடிப்படையில் சிந்தித்து வாழ அழைப்பு விடுக்கின்றது. புதையும் விதையே பூவாகும். ஆம், புதைகின்ற விதைக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நான் புதைக்கப்பட்டால் துளிர்க்கப்படுவேன், துளிர்க்கப்பட்டால் மரமாக்கப்படுவேன், மரமாக்கப்பட்டால் என்னால் இயன்ற காய்களையும் கனிகளையும் பூக்களையும் இந்த சமூகத்திற்கு, இந்த உலகத்திற்கு, இயற்கைக்கு கொடுக்க முடியும் என்ற அபரிவிதமான நம்பிக்கை. சாதாரண விதைக்கு இருக்கின்ற நம்பிக்கை உலகிற்கு பயன் கொடுக்க முடியும் என்பதே ஆகும். அதே போன்றுதான் உன்னை நம்புவதன் வழியாக நீ உன்னிடமுள்ள இறை சக்தியை கண்டுணர முடியும் என்று கூறுவார்கள். ஆம், சாதாரண விதை தன்னிடமுள்ள சக்தியை நம்புவதன் வழியாக, தன்னுடைய வல்லமையை நம்புவதன் வழியாக நல்ல ஒரு பலனை இறை சக்தியாக இந்த மக்களுக்கு கொடுக்கின்றது. யானையின் பலம் தும்பிக்கை, மனிதனின் பலம் நம்பிக்கை என்றும் கூறுவார்கள். காரணம் என்னவென்றால், மனிதனுடைய நம்பிக்கைக்கு அளப்பரிய ஆற்றல் உண்டு, மனிதனுடைய நம்பிக்கைக்கு அளப்பரிய வல்லமை உண்டு, மனிதனுடைய நம்பிக்கைக்கு அளப்பரிய சக்தி உண்டு. இந்த சக்தி என்னுள் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன் என்றால், என்னிடமுள்ள நல்ல குணங்கள், நல்ல சிந்தனைகள் அனைத்தும் நல்ல செயல்பாடாக, இறை சக்தியாக வெளிப்படும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. இவ்வாறு இருக்க, நம்பிக்கை என்றால் என்ன என்று கேட்கின்ற பொழுது, எண்ணியது கிடைக்கும் என்ற உறுதிப்பாடே நல்ல ஒரு விடையாக இருக்கின்றது. ஆம், எண்ணியது கிடைக்கும் என்ற உறுதிப்பாடு. நம்முடைய சிந்தனைகளும் நம்முடைய சொல்களும் நல்ல ஒரு நம்பிக்கையாக வெளிப்பட வேண்டும் என்றால் நாம் அதை முழுமையாக விசுவசிக்க வேண்டும். நாம் நம்மை முழுமையாக நம்ப வேண்டும். நம்மிடம் நல்ல ஒரு உறுதிப்பாடு இருக்க வேண்டும். அத்தகைய தன்மை இருக்கும் பொழுதுதான் நாம் நம்பிக்கையுள்ள மக்களாக, நிறைவுள்ள மக்களாக மாற்றப்படுகின்றோம். இந்த நம்பிக்கையானது 3 விதங்களில் இன்று நமக்கு தரப்படுகின்றது. நாம் நம்மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும், நாம் பிறர் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும், 3ஆவதாக நாம் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். எவ்வாறு நம்மீது நம்பிக்கை கொள்வது? ஒரு முறை ஒரு மனிதர் கிணறு தோண்டுவதற்காக ஒரு குழியை தோண்டினார். அந்த குழி சற்று 10 அடி ஆழம் சென்றதும் அங்கே வந்த ஒரு நபர் கேட்டார், இந்த இடத்தில் நீங்கள் குழி தோண்டுகின்றீர்களே, இங்கே தண்ணீர் கிடைக்குமா என்ற ஒரு கேள்வி கணையை கேட்டுவிட்டு அவர் சென்று விட்டார். இதை கேட்ட இந்த மனிதனுக்கு சற்று ஒரு சஞ்சலம். எனவே அதை முடித்துவிட்டு அதனுடைய பக்கத்தில் அடுத்ததாக மற்றொரு குழியை வெட்டுகின்றார். அங்கேயும் 10 அடி வெட்டியாயிற்று. அப்பொழுது மற்றொரு மனிதர் வருகின்றார். இங்கே நீங்கள் குழி வெட்டினால் தண்ணீர் கிடைக்காதே என்று சொல்லிவிட்டு சென்று விடுகின்றார். எனவே தன்னுடைய நம்பிக்கையின்மை இன்னும் அதிகமாயிற்று. இவ்வாறாக 5 முறை 10 அடி குழிகளை வெட்டுகின்றார். இறுதியாக ஒரு மனிதர் வருகின்றார். மனிதரே, 5 இடங்களில் 10 அடி குழியை வெட்டுவதற்கு பதிலாக நீர் ஒரே இடத்தில் உம்முடைய நம்பிக்கையையும் உழைப்பையும் கொட்டியிருந்தால் இன்று அது 50 அடியாக சென்றிருக்கும், நீர் தண்ணீரை பெற்றிருப்பீர் அல்லவா என்று கேட்கின்றார். அன்பு சகோதரமே, நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் அல்ல, பல நேரங்களில்
நாம் என்ன செய்கின்றோமோ என்ன சொல்கின்றோமோ அதன் மீதே நமக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை, நம்மிடம் நமக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை, இந்த சூழ்நிலைகள் இருக்கின்ற பொழுது, இந்த நம்பிக்கையற்ற தன்மை நம்மிடம் இருக்கின்ற பொழுது எக்காரணம் கொண்டும் நாம் நல்ல செயல்களை செய்ய முடியாது. நம்முடைய எண்ணங்கள் நிச்சயமாக நிறைவேறாது. ஆகவே நம்முடைய எண்ணங்கள் உருப்பெற வேண்டுமென்றால், நம்முடைய எண்ணங்கள் செயல்பட வேண்டுமென்றால் நாம் எண்ணியது கிடைக்கும் என்ற உறுதிப்பாட்டோடு வாழ, எண்ணியது கிடைக்கும் என்ற உறுதிப்பாட்டோடு நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, பிறர் மீது நம்பிக்கை. பிறர் மீது எவ்வாறு நம்பிக்கை கொள்வது? நம்முடைய திருவிவிலியத்தில் நாம் தொடக்க நூலில் பார்க்கின்றோம், கடவுள் உலகத்தை படைக்கின்றார். உலகத்தை படைக்கின்ற கடவுள் முதலாக ஒளியை படைக்கின்றார், வானத்தை படைக்கின்றார், நீரை படைக்கின்றார், உயிரினங்கள், பறவைகள், ஊர்வன, பரப்பன மற்றும் இயற்கையை மிக அழகாக தத்ரூபமாக படைக்கின்றார். படைத்த கடவுள் அனைத்தையும் நல்லதென காண்கின்றார். எனவே இறுதியாக மனிதனை படைக்கின்றார். காரணம் என்னவென்றால், மனிதன் மீது அளப்பெரிய நம்பிக்கை. உலகத்தை படைத்த கடவுள் இறுதியாக இந்த உலகத்தை, இயற்கையை அப்படியே மனிதனுடைய கையில் கொடுக்கின்றார். இந்த உலகத்தை நீ ஆண்டு ஆள வேண்டும் என்று. காரணம் என்னவென்றால், மனிதன் இந்த உலகத்தை சிறப்பாக, நல்ல முறையில், நேரிய வழியில், நேர்த்தியாக வழிநடத்துவான், பாதுகாப்பான் என்ற ஒரு நம்பிக்கையே. இவ்வாறு கடவுள் மனிதன் மீது ஒரு அளப்பெரிய நம்பிக்கையை வைக்கின்றார். அன்பு சகோதரமே, இந்த நம்பிக்கையானது அதோடு நிறைந்து விடுவதில்லை. கடவுள் எவ்வாறு நம்மீது நம்பிக்கை கொண்டாரோ அதே போன்று நாமும் நம்மோடு வாழ்கின்ற மனிதர்களோடும் பிறரோடும் நம்பிக்கை கொண்டு வாழ அழைக்கப்படுகின்றோம். அதைத்தான் திருத்துதர் பணிகள் நூல் பிரிவு 4 வார்த்தை 32 மிக தெளிவாக கூறுகின்றது. நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். அவர்களுள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை. எல்லாம் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. அன்பு சகோதரமே, பிறர் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்கின்ற பொழுது எல்லாம் பொதுவாக இருக்கின்றது, எல்லாம் சரியாக இருக்கின்றது, எல்லாம் சமமாக இருக்கின்றது, அனைத்தும் நிறைவாக இருக்கின்றது. இதை சற்று விரிவாக பார்த்தோமேயானால், திருத்துதர் பணிகள் பிரிவு 2 வார்த்தைகள் 42 முதல் 47 வரை வாசிக்கின்ற பொழுது, அவர்கள் ஒன்றாயிருந்தனர், உடைமைகளை பொதுவாக வைத்திருந்தனர், அவரவர் தேவைகளுக்கு ஏற்ப பகிர்ந்து அளித்தனர், அவர்கள் ஒரே மனதோடு கூடி வந்தார்கள். அன்பு சகோதரமே, நாம் பிறர் மீது நம்பிக்கை வைப்பதால் நாம் குடும்ப உணர்வோடு வாழ்கின்றோம், சமூக உணர்வோடு வாழ்கின்றோம், பகிர்ந்து வாழ்கின்றோம், பிற மனிதரை மதித்து வாழ்கின்றோம், பிற மனிதரை மன்னித்து வாழ்கின்றோம். இவ்வாறு இருக்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய உறவானது, நம்முடைய நம்பிக்கையானது ஒரு உயிருள்ள, உணர்வுள்ள, உறவுள்ள நம்பிக்கையாக மாற்றப்படுகின்றது. இவ்வாறு மாற்றப்படுகின்ற பொழுது நாம் அனைவரும் நிறைவாழ்வை நோக்கி கடந்து செல்கின்றோம், நிறைவாழ்வை நோக்கி அழைத்து செல்லப்படுகின்றோம். மூன்றாவதாக, கடவுள் மீது நம்பிக்கை. கடவுள் மீது எவ்வாறு நம்பிக்கை கொள்வது? நம்பிக்கையினால் மாந்தர்கள் வாழ்ந்ததையும் நம்பிக்கையின்மையால் மானிடர்கள் அழிந்ததையும் நாம் திருவிவிலியத்தில் தெளிவாக பார்க்க முடியும். ஆபிரகாமினுடைய வாழ்க்கையை நாம் சற்று வாசித்தோமேயானால், ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை என்று கடவுளால் அறிக்கையிடப்படுகின்றார். ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை என்று கடவுளால் அறிக்கையிடப்படுகின்றார். காரணம் என்னவென்றால், ஆபிரகாம் கடவுள் மீது கொண்ட ஒரு அளப்பெரிய நம்பிக்கை. ஆபிரகாம் கடவுளை முழுமையாக விசுவசிக்கின்றார். ஆபிரகாமுடைய நம்பிக்கையில் எந்தவித சந்தேகமோ, எந்தவித ஐயமோ, எந்தவித எதிர்பார்ப்போ இல்லை. அங்கே போலியான நம்பிக்கை இல்லை, மாறாக உண்மையான நம்பிக்கை, கடவுளை உண்மையாக பற்றி கொள்கின்ற ஒரு நிலையை ஆபிரகாம் வெளிப்படுத்துகின்றார். இந்த தருணத்தில் தான் ஆண்டவர் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை கண்ணோக்குகின்றார். கடவுள் எதை சொன்னாலும் ஆபிரகாம் அதை கேட்டு கீழ்ப்படுகின்ற மனிதராகவே தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கின்றார். எனவே தான் கடவுள் அவரை விசுவாசத்தின் தந்தையாக, நம்பிக்கையின் தந்தையாக இன்று நம்முடைய திருச்சபைக்கு தந்திருக்கின்றார். அதே போன்று யோபு புத்தகத்தினுடைய படிப்பினை நாம் சற்று பார்க்கின்ற பொழுது, யோபு மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக இருக்கின்றார். செல்வந்தராக இருக்கின்ற யோபு செல்வந்தராக மட்டுமல்லாமல் தான் தோண்டித்தனமாக வாழாமல் கடவுளை முழுமையாக நேசிக்கின்ற, கடவுளை முழுமையாக அன்பு செய்கின்ற, கடவுளை முழுமையாக நம்புகின்ற ஒரு மனிதனாக வாழ்கின்றார். இப்படிப்பட்ட தருணத்தில் கடவுள்
யோபுவை சற்று சோதிக்க ஆசைப்படுகின்றார். யோபு தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமான சோதனைகளை மேற்கொள்கின்றார். எவ்வாறெனில் தன்னுடைய சொத்துக்களையும் தன்னுடைய உடைமைகளையும் தன்னுடைய கால்நடைகள் அனைத்தையும் இழக்கின்றார். எந்த ஒரு செல்வமும் அவருக்கு இல்லை. இறுதியாக பெரிய நோய்களால் பீடிக்கப்படுகின்றார். தன்னால் எழ முடியாத ஒரு நிலை, தன்னுடைய உடலெல்லாம் நாற்றமெடுக்கின்ற ஒரு நிலை. இந்த தருணத்தில் தன்னுடைய ஒரே மனைவியும் தன்னை விட்டு பிரிந்து செல்கின்ற ஒரு நிலை. இப்படிப்பட்ட சோதனையிலும் இந்த சூழ்நிலையிலும் இந்த கைவிடப்பட்ட நிலைமையிலும் யோபு கடவுளை ஒருபொழுதும் தூற்றியதாக இல்லை. யோபு கடவுளை முழுமையாக நம்புகின்றார். கடவுள் தந்தார், கடவுள் எடுத்துக்கொண்டார், கடவுள் தருவார் என்ற ஒரு அதீத நம்பிக்கை அவரிடம் மேலோங்கி இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. அந்த நம்பிக்கையின் பிரதிபலன்தான் இறுதியாக நாம் வாசிக்கின்றோம். கடவுள் இழந்த அனைத்தையும் அவருக்கு 2 மடங்காக திருப்பி கொடுக்கின்றார். ஆம் அன்பு சகோதரமே, யோபு புத்தகம் நமக்கு என்ன படிப்பினை கற்றுத்தருகிறது என்றால், கடவுள் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். வாழ்வோ சாவோ கடவுளை நம்புகின்ற பொழுது நிச்சயமாக நாம் வாழ்வோம் என்ற ஒரு படிப்பினையை யோபு நமக்கு கற்றுத்தருகின்றார். அதே போன்று சீடருடைய வாழ்க்கையில் பார்க்கின்ற பொழுது, இயேசு சிலுவையில் அறையுண்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்ட பிறகு சீடர்கள் பயந்து வாழ்கின்றனர். சீடர்கள் ஒரு அறையில் ஒதுங்கி இருக்கின்றனர். காரணம் என்னவென்றால், தங்களோடு இப்பொழுது இயேசு இல்லை. எனவே தாங்கள் வெளியே சென்றால் நிச்சயமாக மக்கள் அவர்களை கொன்று விடுவார்கள் என்ற ஒரு பயம். இந்த தருணத்தில் இயேசு உயிர் தெழுந்து நேரடியாக சீடர்களை பார்க்க வருகின்றார். மார்க் நற்செய்தியில் பார்க்கின்றோம், இயேசு சீடர்களை பார்த்து அவருடைய நம்பிக்கையின்மை கண்டிக்கின்றார். அந்த நம்பிக்கையின்மை கண்டித்த பிறகு இயேசு அவர்களுக்கு புதிய நம்பிக்கையை ஊட்டுகின்றார், புதிய வாழ்வை கொடுக்கின்றார், புதிய நல்ல ஒரு உறவை கொடுத்து அவர்களை இறைபணி செய்ய அழைப்பு விடுக்கின்றார். அன்பு சகோதரமே, இதே போன்று இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம், நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். ஆம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ள கடவுளே இன்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். அந்த நம்பிக்கை நிச்சயமாக ஒரு பொழுதும் வீண் போகாது. அதைத்தான் நாம் சற்று அந்த நற்செய்தியில் பார்த்தோம் என்றால், நான் தந்தையுடன் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார், நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். அன்பு சகோதரமே, கடவுளிடம் முழுமையான ஆணித்தரமான நல்ல ஒரு உறுதிப்பாடு உள்ள நம்பிக்கை கொள்கின்ற பொழுது நம்மால் எவ்வித செயல்களையும் செய்ய முடியும், நம்மால் வல்ல செயல்களை செய்ய முடியும், நம்மால் நல்ல செயல்களை செய்ய முடியும். இந்த செயல்கள் மூலமாக நாம் நிச்சயமாக நிறை வாழ்வை நோக்கி பயணிக்க முடியும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எனவே நாம் நம் மீது நம்பிக்கை கொள்கின்ற பொழுது பிறர் பணி செய்யக்கூடிய மக்களாக மாற்றப்படுகின்றோம். பிறர் மீது நம்பிக்கை கொள்கின்ற பொழுது நாம் கடவுள் பணி செய்யக்கூடிய மக்களாக மாற்றப்படுகின்றோம். கடவுள் மீது நம்பிக்கை கொள்கின்ற பொழுது நாம் அனைவரும் ஒன்றாக, குடும்பமாக, சமூகமாக நிறை வாழ்வை நோக்கி பயணிக்கின்ற மக்களாக மாற்றப்படுகின்றோம். இத்தகைய சிந்தனைகளை கடைபிடித்து வாழ்கின்ற பொழுது இன்று கடவுள் நமக்கு தருகின்ற நற்செய்தி என்னவென்றால், நீதிமொழிகள் பிரிவு 11 இறை வார்த்தை 28, தம் செல்வத்தை நம்பி வாழ்வோர் சருகன உதிர்வர், கடவுளை நம்பி வாழ்வோர் தளிரென தழைப்பர். ஆமேன். அன்புமிக்கவர்களே, நாம் இப்பொழுது நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய்
அன்புமிக்கவர்களே, தன்மைப்படுத்தப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்நேரங்களில் நாம் சிறப்பான முறையில் ஜெபிப்போம். எங்களை அன்பு செய்கின்ற எங்கள் அன்பு நல்ல ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். குடும்பங்களிலே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதித்தருளும். குடும்பங்களில் வாழ்கின்ற சிறு குழந்தைகளை ஆசீர்வதித்தருளும். இளையோர்களை ஆண்டவரை ஆசீர்வதித்தருளும். பெற்றோர்களை ஆசீர்வதித்தருளும். முதியோர்களையும் ஆசீர்வதித்தருளும். நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் மருத்துவம் பெற்றுக் கொண்டிருக்கின்ற எல்லா மக்களையும் ஆண்டவரை ஆசீர்வதித்தருளும். இந்நேரத்திலே நாங்கள் மருத்துவமனைகளில் இந்த கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவம் பெற்றுக் கொண்டிருக்கின்ற எல்லா மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். கடவுளே, அவர்களை ஆசீர்வதித்து விரைவாக அவர்கள் நலம் பெற்று தங்களுடைய குடும்பங்களுக்கு செல்லும்படியாக நீர் அருள் ஆசீர்வாதங்களை பிழந்தருளும். மருத்துவமனைகளிலே பணி செய்து கொண்டிருக்கின்ற எல்லா மருத்துவர்களையும் கடவுளை ஆசீர்வதித்தருளும். சிவலிகளை ஆசீர்வதித்தருளும். பிற பணியாளர்களையும் ஆண்டவரை ஆசீர்வதித்தருளும். அவர்களுக்கு நல்ல உடன் உள்ளம் தருவதோடு தங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்யக்கூடிய ஆற்றலை அவர்களுக்கு தருவீராக. கடவுளே, எனும் கூலிப்பணி செய்கின்ற ஏழை இறை மக்களை ஆசீர்வதித்தருளும். குடும்பங்களை ஆசீர்வதித்தருளும். அரசு அவர்களை இனம் கண்டு தேவையான உதவிகளை அவர்கள் செய்யும்படியாக உடைய அருளை நிறைவாய் பொழிவீராக. கடவுளே, மற்றும் பிற தொழில் செய்கின்ற கடல் தொழில் செய்கின்ற எல்லா மக்களையும் ஆசீர்வதித்தருளும். விவசாயம் செய்கின்ற மக்களை ஆசீர்வதித்தருளும். இந்த தனிமைப்படுத்தப்பட்டு வாழ்கின்ற நிலைமையை மாற்றப்பட்டு நோயிலிருந்து குணமடைய பெற்று சகநிலையை பெற்று எல்லாரும் நல்ல வாழ்வு பெற்று நிறை வாழ்வை பெற்று மகிழ்வோடு வாழ்வர்களாக. கடவுளை அனைவருக்கும் நம்பிக்கை தாரும். இன்றைய அருள் உரைகளே நாங்கள் சிறப்பான முறையில் விரிவாக கேட்டோம். நம்பிக்கை என்பது நாங்கள் எங்களையே நம்பிக்கை கொள்வது, பிறரில் நம்பிக்கை கொள்வது, கடவுளத்தில் நம்பிக்கை கொள்வது என்று நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் அடிப்படையிலே நானே திராட்சை செடி எல்லாரும் கிளைகள் என்ற ஒற்றுமை உணர்வோடு நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், என்னோடு இருங்கள், நம்பிக்கை இருங்கள் சொன்ன அந்த வார்த்தைக்கு ஏற்ப நீதாமே எங்களோடு இரும், எங்களுக்கு நம்பிக்கை தாரும். நாங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு வாழ்கின்ற காலத்திலே நம்பிக்கையோடு இருந்து எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து நாங்கள் உங்கள் நம்பிக்கை கொண்டு வாழ அருள் தாரும். கூட்டாக ஒற்றுமையாக உறவோடு பிறருக்கு பகிர்ந்து ஏழை எளிய மக்களும் வாழ வேண்டும், அவர்களுக்கு வாழ்வு தர வேண்டும், அவர்களுடைய பசி ஆற்ற வேண்டும் என்று நாங்கள் பகிர வேண்டிய ஆற்றலை தருவீராக. சமூகம், சமுதாயம், நாடு என்று ஒருங்கிணைந்து ஒற்றுமையோடு பணி செய்து இந்த காலத்திலே நோயை அகற்றுவதோடு எல்லா மக்களும் பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைய உமது அருளாசி தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் நிறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் நிறைவா. பலியன என்னை நான் தருகின்றேன், பலியன என்னை நான் தருகின்றேன். உன்பத மலர் பணிந்து மகிழ்கின்றேன், மத மலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் நிறைவா. அன்புமிக்கவர்களே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி
எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. புனிதரின் பெண்ணுமாகிய இறைவா, இத்திரு நிகழ்ச்சியில் நாங்கள் உம்மோடு உறவு கொள்வதா உமது இறை இயல்பு எங்களுக்கு பங்களிக்கின்றேன். நீ வெளிப்படுத்திய உண்மையை நாங்கள் ஏற்றுக்கொள்வதோடு எங்கள் வாழ்வு முழுவதையும் அதற்கு ஏற்றதாக அமைந்திட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் சிறப்பாக எங்கள் பஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இக்காலத்தில் உம்மை மகிழ்ச்சியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பணியால் முற்கால பணிகள் நிறைவு பெற செய்தார். எங்கள் மீட்புக்காக தம்மை உடன் கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பங்க உலக மக்கள் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆத்மிக்க விண்ணவரும் திறம் அடைத்து துதரணிகளும் முது மாட்சிமையை புகழ்ந்துரைத்து முடிவின்றி பாடுவதாவது. வானகத்தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்தைக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உண்மையை மன்றாடுகிறோம்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சிடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என்றதும் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவன் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று நாங்கள் பணிபுரிய எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜெரோம்தாஸ், ஏனைய ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவியர்கள், பொதுமக்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கொண்டருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையோடு இருந்து போன எங்கள் பெற்றோர்கள், சகோதரர்கள், சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமைக்கு ஒன்றுமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவர் கணவர் தூய யோசேப்பு, புனித அப்போஸ்தலர்கள், இவ்வுலகிலே உமக்கு வந்தவராய் வாழ்ந்த அனைத்து முன்னர்களோடும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு முந்திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் மன்னிப்பு, எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உரியதே. அன்புமிக்கவர்களே, நாம் நம்பிக்கையோடு இறைவன் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் சிறப்பான முறையில் ஜெபிப்போம்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மையை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு எழுந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் பாவங்களை மன்னிக்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவருடைய இறைவனுக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறதும் எனது ஆத்மா நலமடையும்.
மன்றாடுவோமாக. விசுவசிப்போருக்கு வாழ்வாகிய இறைவா, திருமக்களுக்கு தயவா என்று துணை நிற்க உம்மை கெஞ்சி கேட்கிறோம். வானக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் பாவமாகிய பழைய மனிதனுக்குள்ள இயல்புகளை களைந்துவிட்டு புதிய இயல்பை அணிந்து கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பிலும் அமைதியிலும் நம்பிக்கையிலும் சென்று வாழுங்கள். ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கின்றார். அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.
லட்சங்களுக்கு புரியவில்லையே